الوحدة الثانية الأسرة الدرس السادس عشر. التدريب الأول: تبادل السؤال والجواب مع زميلك كما في المثال. دور تعليب بترقران الكلام ترقتريو المهارات الأربع நான்கு skills ஆற்றல்கள்ல முதலாவது மஹாரா அல் இஸ்திமா அல்லது ஃபஹமுல் மஸ்மூ, இரண்டாவது மஹாரா அல் கலாம். அப்ப கலாமுக்கான பயிற்சி தான் எங்களுக்கு இந்த பாடத்துல தர்றதுக்கு இருக்கிறான். இப்போது التدريب الأول முதலாவது தத்ரீப் பயிற்சி. تبادل السؤال والجواب مع زميلك كما في المثال. மிதாலில் இருப்பதை போல உங்களோட ஜமீலுடன் வகுப்பு நண்பருடன் சுஆலையும் ஜவாபையும் தபாதுல் பண்ணிக்கோங்க, பரிமாறிங்க. இப்ப உங்களுக்கு ஒரு மிதால் தந்திருக்கிறாங்க. ஹுனா சூரா, இங்க ஒரு சூரா இது. அதுக்கு பக்கத்துல وفي جانبها ثلاث كلمات, மூன்று கலிமாக்கள் இருக்குது. அஹ்மத் அல் மஸ்ஜித் யுஸல்லி, அதுல இருந்து ஒரு சுஆலும் ஒரு ஜவாபையும் உருவாக்கி இருக்கிறான். ஐன அஹ்மத், அஹ்மது ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி. ஐன அஹ்மத், அஹ்மது ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி. இதுல எதை அதிகரிச்சிருக்கிறாங்க மேலதிகமாக? அஹ்மது ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி. ஃபி என்கிற ஹர்ஃபு ஜர் இடை சொல்ல மேலதிகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கேள்வி ஐன அஹ்மத். இப்போது நீங்க என்னோட சேர்ந்து தர்தீத் பண்ணுங்க, பின்னால சொல்லுங்க. ஐன அஹ்மத், அஹ்மது ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி. இந்த உதாரணத்துல தந்திருக்கிற மாதிரி நீங்க இந்த ஒவ்வொரு தத்ரீபையும் செய்யணும். ஐன அஹ்மது, ஐன அஹ்மது. சரி, அஹ்மது என்று இருக்கு. நாங்க நிறுத்தும் பொழுது அஹ்மது என்றுதான் நிறுத்துவோம், சுக்கூன்ல நிறுத்துவோம். நீங்க நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அஹ்மது அங்க சுக்கூன் செய்ய மாட்டோம், அஹ்மத்ன்னு சொல்ல மாட்டோம். அஹ்மது ஏன்? அங்க இடையில வருது, நிறுத்தல. அந்த இடத்துல நாங்க நிறுத்தாம சொல்றோம். அஹ்மது ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி, யுஸல்லி. ஐன அஹ்மது, ஐன அஹ்மது, அஹ்மது ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி. இப்போது நீங்க கீழே உள்ள தத்ரீப செய்யறதுக்கு 2 பேர் முன் வாங்க பார்ப்போம். யார் வாரீங்க? சமீம் பானு. ஹைருன் நிசா, சமீம் பானு. கேள்வி என்னன்னு தெரியும். கேள்வியில ஐனங்கிறத நீங்க அதிகரிக்கிறீங்க. ஐன ஃபாத்திமா, ஐன ஃபாத்திமா. طيب احسنتي. ஃபாத்திமத்து ஃபில் முஸல்லா துஸல்லி. فاطمة في المصلى تصلي. احسنت. أين فاطمة؟ أين فاطمة؟ فاطمة في المصلى تصلي. أحسنتما، بارك الله فيكما. நான் ரெண்டாவது சொல்லும் பொழுது ஃபாத்திமா ஃபில் முஸல்லா துஸல்லின்னு சொல்லல, ஃபாத்திமா து ஃபில் முஸல்லா துஸல்லி. வேற அடுத்தது யார் வாரீங்க? 2 பேர் வாங்க. ரஜினா பானு, சமீம் தௌஃபிகா, சமீம் தௌஃபிகா, சமீம் தௌஃபிகா. ஐன பத்ர், ஐன பத்ர். ஐயா அஹ்சன்தி. பத்ருன் ஃபில் பைத்தி யதவத்தா. أحسنتي. بدر في البيت يتوضأ. أين بدر؟ بدر في البيت يتوضأ. طيب அடுத்தது யாரு சொன்னீங்க? அடுத்தது யார் வாரீங்க? ஜாஸ்மின் பஷீர். ஜாஸ்மின் பஷீர். 2 பேர். மைதீன் ஃபாத்திமா. ஐன ஸைனப். ஸைனபத்து ஃபில் குர்ஃபத்தி.
ஜைனபத்துவா ஜைனப் பேரே ஜைனபு தான் ஜைனபு زينب في الغرفة تقرأ القرآن. طيب أحسنتما بارك الله فيكما زينب أين زينب زينب في الغرفة تقرأ القرآن زينب في الغرفة تقرأ القرآن طيب அடுத்தது யார் வாரீங்க நசீர் அஸ்மா أين عادل أين عادل عادل أين عادل في المسجد يقرأ القرآن. طيب அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்கிற அடுத்தவர் பதில் சொல்ற கேள்வி கேட்டவர் பதில் சொல்ல போகப்படாதா طيب عادل في المسجد يقرأ القرآن أحسنتما بارك الله فيكما عادل என்று சொல்றது இல்ல சரியா நாங்க எப்படி இது ஆதிலுன்னு தான் இருக்குது ஆனா நாங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆதிலுன் ஃபில் மஸ்ஜிதி யக்ரவுல் குர்ஆன் ஆதிலுங்கிறது பிள்ளையா போடப்பட்டிருக்குது இந்த ஆண்களுடைய பெயர் பொதுவாக அதுக்கு வந்து தன்வீன் வரும் பதுருன் ஆதிலுன் ரைட் அப்ப நாங்க கேள்வியில ஐன ஆதில் தானே பதில் சொல்லும் பொழுது ஆதிலுன் ஃபில் மஸ்ஜிதி يقرأ القرآن يقرأ القرآن طيب التدريب இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல் தத்ரீப் நீங்க செஞ்சு முடிச்சாலுமே நீங்க பயிற்சி செய்யும் பொழுது வாய்ஸ் ரெக்கார்ட்ல இந்த ஒவ்வொன்றையும் நீங்க வாய்ஸ்ல சொல்லித்தான் சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐன அஹ்மது ஃபில் மஸ்ஜித் யுஸல்லி சொல்லிட்டு ஐன فاطمة في المصلى تصلي أين بدر في البيت يتوضأ أين زينب في الغرفة تقرأ القرآن أين عادل في المسجد يقرأ القرآن طيب இந்த மாதிரி நீங்க வாய்ஸ் கிளிப்ல சொல்லி நீங்க பயிற்சி அனுப்பும் பொழுது இந்த மாதிரி தான் இது பயிற்சி அனுப்பணும் طيب ஒவ்வொருவருமே அதை செய்யணும் இப்போ நாங்க தத்ரீபு தானிக்கு வருவோம் تبادل الحوار مع زميلك كما في المثال மிசால்ல இருக்கிற மாதிரி உங்களோட ஜமீலோட ஹிவாரை நீங்க தபாதுல் பண்ணிக்கோ முன்னர் வந்து சுவால் ஜவாப் இது வந்து ஹிவார்ன்ற கொஞ்சம் சுவால் ஜவாபை விட மேலதிகமாக இருக்குது طيب இங்க ஒரு ஹிவார் இருக்குது ஒரு சூரா இருக்குது அதுக்கு கீழே தஹ்தஹா ரெண்டு களிமை இருக்குது களிமைத்தான் தானே அஹ் முஹந்திஸ் அதுல இருந்து ஒரு ஹிவார் உருவாக்கி இருக்கிறான் முதலாவது தஹியா அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம் மா ஹாதிஹி தான் நாங்க நிறுத்தும் பொழுது மா ஹாதி என்று நிறுத்தும் மா ஹாதிஹி இங்க நிறுத்தல இங்க ஹாதிஹின்னு சொல்லக்கூடாது இங்க நிறுத்தாம சொல்றதுனால ஹாதிஹி சூரத்து அஹி ஹுவ முஹந்திஸ் அப்ப இங்கதான் அந்த களிமா ரெண்டையும் எடுத்திருக்கிறாங்க தானே இதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் இந்த சூறாவில இருந்து களிமா எடுத்திருக்கிறாங்க இங்க தானே அஹ வந்து எப்படி ஆக்கியிருக்கிறாங்க அஹி அப்படின்னு ஆக்கியிருக்கிறாங்க தானே طيب முஹந்திஸ் ஹுவ முஹந்திஸ் ஹாதிஹி சூரத்து அஹி ஹுவ முஹந்திஸ் இதுக்குரிய அர்த்தம் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை ஏற்கனவே நீங்க ஹிவார்ல படிச்சிருக்கிறீங்க தெரியாட்டு கேட்கலாம் பிரச்சனை இல்லை طيب ஹாதிஹி என்கிறது உங்களுக்கு தெரியும் மா ஹாதிஹி என்று நாங்க இப்ப கேட்போம் அப்படி என்றா ஒன்றை சுற்றி காட்டி கேட்கும் பொழுது மாஹாதா அல்லது மாஹாதிஹி அப்படின்னு கேட்போம் தானே அது முதக்கராக இருந்தால் ஹாதா அப்படின்னு கேட்போம் மாஹாதா இது என்னன்னு கேட்போம் முஅன்னஸாக இருந்தால் மாஹாதிஹி என்று கேட்போம் அப்ப இங்க இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்னண்டா ஹாதிஹி என்று தான் பயன்படுத்திக்கி ஹமாஹாதிஹி ஹாதிஹி ஏன் ஹாதிஹி பயன்படுத்திக்கி அஹ்ங்கிறது வந்து முதக்கர் இல்லையா ஹாதாங்கிறது இல்லையா பயன்படுத்தணும் இங்க சுட்டி காட்டப்படுறது அஹ் அல்ல இங்க சுட்டி காட்டப்படுறது அஹ் அல்ல அஹுடைய சூரா சூராங்கிறது வந்து அது ஒரு முஅன்னஸ்
சூரா طيب மா ஹாதி. அப்ப சூராவை சுட்டி காட்டி கேக்குறாங்க. மா ஹாதி பதில் என்ன சொல்றாரு? தாலிபா அத்தாலிபத்து தானியா என்ன பதில் சொல்றான்டா? ஹாதிஹி சூரத்து அஹி. ஹாதிஹி சூரத்து. ஹாதிஹிங்கிறத அப்ப சுட்டி காட்டுறது. அதே சுட்டி காட்டி சொல்றாங்க. ஹாதிஹி இஸ்முல் இஷாரா நாங்க அரபுல சொல்லுவோம் ஹாதிஹிக்கு. சூரத்து சூரத்து அஹி. ஏன் சூரத்துன் அப்படி என்று நாங்க சொல்லல. சூரத்து என்று தன்வீன் எடுத்திருக்கிறோம். தம்மால வந்து தமத்தேன் நம்ம சொல்லல. சூரத்துன் தானே வரணும் சரியா பார்த்தால். அடிப்படையில் ஒரு கலிமாவுல தன்வீன் இருக்கும். முஅன்னஸ். இது முஅன்னஸா இருக்குது அதனால முஅன்னஸான வார்த்தை. முஅன்னஸ். இப்ப நீங்க பெரிய ஒரு பிழை ஒன்று சொல்லிட்டீங்க. அதாவது முஅன்னஸான எல்லா வார்த்தையிலையும் நாங்க தன்வீன் எடுப்போமான்னு கேட்டா இல்ல, அப்படி இல்ல. முஅன்னஸான வார்த்தையில தன்வீன் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. எப்ப நாங்க தன்வீன் முஅன்னஸான பெயர்ல மட்டும்தான் நாங்க தன்வீன் இல்லாம ஆக்கும். பெயர் இப்ப சூராங்கிற ஒருத்தரோட பெயர் அல்ல. சூராங்கிறது வந்து ஒரு பிக்சர் அர்த்தம் தானே. இப்ப ஜெய்னப், ஃபாத்திமா அதெல்லாம் ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயர். அதுலதான் தன்வீன் இல்லாம வரும். சரி, அப்படி அல்லாம எல்லா முஅன்னஸான கலிமாவிலையும் தன்வீன் இருக்கக்கூடாது அப்படி என்று இல்லை. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு முஅன்னஸாகவும் இருக்கணும், அதே நேரத்துல அது வந்து அலமாக இருக்கணும். அலம்ண்டா ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயர் அல்லது ஒரு ஊருக்கு வைக்கப்பட்ட பெயர், ஒரு மனிதருக்கு வைக்கப்பட்ட பெயர். அப்படி இருந்தா தான் அதை வந்து நாங்க மம்னூ மின ஸர்ஃப் அப்படின்னு நீங்க எதிர்காலத்துல படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். தன்வீன் எடுத்துருவோம் அதுல இருந்து. ரைட். ஆனா இங்க அது அல்ல. இங்க ஏன் சூரத்துன்னு சொல்லி இருக்குது, ஏன் சூரத்துன்னு சொல்லல? அது முதாஃப்னால அங்க தன்வீன் வராது. இங்க ஏன் என்றால் நாங்க இந்த சூரா என்ற கலிமாவையும் அஹ்ன்ற கலிமாவையும் இணைச்சிருக்கிறோம், ரெண்டையும் சேர்த்து இருக்கிறோம். ஹாதிஹி சூரத்து அஹி. இப்ப நீங்க சூரத்துன்னு சொன்னீங்கண்டா என்ன அர்த்தம் ஆயிடுமெண்டா இது ஒரு சூரா என்ற அர்த்தம் ஆகிடும். இங்க அப்படி அர்த்தம் இல்லை. இது அஹியுடைய சூரா, அதாவது என்னுடைய சகோதரனின் சூரா, என்னுடைய சகோதரனுடைய சூராண்டு நாங்க சூறாவை சகோதரனோட இணைச்சிருக்கிறோம் தானே, அஹோட இணைச்சிருக்கிறோம். நீங்க சூரத்துன்னு சொல்லிட்டீங்கண்டா இங்க அர்த்தமே வராது. எப்படி வரும்? ஹாதிஹி இது சூரத்துன் ஒரு சூரா, ஒரு பிக்சர். தய்யிப் அஹி என்னுடைய சகோதரன், தொடர்பு இல்லை தானே. இது ரெண்டையும் நீங்க தொடர்பாக்கணும். அப்படி என்றால் இதில் இருக்கிற முன்னால் இருக்கிறதுடைய தன்வீனை எடுத்துடணும். எடுத்து என்ன சொல்லணும் என்றா ஹாதிஹி சூரத்து அஹி, என்னுடைய அஹுடைய சூரா, சூரத்து அஹி. ரைட். இப்ப நான் உங்களுக்கு சாதாரணமாக விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். விளங்கலாட்டி கூட இன்ஷால்லா நீங்க காலப்போக்கில் விளங்கிக் கொள்வீங்க. ஆனா நாங்க இந்த இடத்துல தன்வீன் ஏன் வைக்கல அப்படி என்றா இந்த கலிமாவோட இணைச்சிருக்கிறோம். ரெண்டு கலிமா அப்படி இணைக்கும் பொழுது நீங்க பின்னால படிப்பீங்க இன்னும் தெளிவாக இன்ஷா அல்லாஹ். உதாரணமா கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய கிதாப் என்று சொல்லும் பொழுது நாங்க கிதாபுன் முஹம்மதுன்டா புத்தகம் முஹம்மத் என்ற அர்த்தம். அப்ப அர்த்தம் வராது. முஹம்மதுடைய புத்தகம் என்று நாம இணைக்கணும் என்றால் முன்னால் உள்ள கலிமாவுடைய தன்வீனை நாம எடுத்துருவோம். எடுத்து பின்னாலத்தோட இணைப்போம். அப்ப தன்வீனை எடுத்தாலே நாம என்ன புரியணும் அப்படின்னா இது பின்னால உள்ளதோட இணைக்கப்பட்டிருக்குது. அப்ப ஹாதிஹி சூரத்து அஹி, ஹாதிஹி சூரத்து அஹி. طيب இப்ப ஹாதிஹி சூரத்து அஹி ஹுவ முஹந்திஸ், அது கொஞ்சம் மேலதிகமானதான். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட தெரியலாம். அது பிரச்சனை இல்லை. காலப்போக்குலன்னு சொல்ல நாங்க அதுக்குரிய பாடம் வரும் பொழுது படிப்போம். இங்க நீங்க அதுக்கு தன்வீன் இல்லாம வாசிக்கணும்ங்கிறது தான் முக்கியம். ஹாதிஹி சூரத்து அஹி ஹுவ முஹந்திஸ், ஹுவ முஹந்திஸ். طيب மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு இந்த ஹிவார் விளங்கிருக்கும். நீங்க ஒவ்வொரு கலிமாலையும் ரெண்டு பேர் வந்து முதலாவது தஹியா, அதுக்கப்புறம் ஒரு சுவால், ஒருத்தர் கேட்பாரு தாலிபத்துல் ஊலா மாஹாதிஹி அல்லது மாஹாதா அந்த இடத்தை பொறுத்து, அடுத்தவர் பதில் அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுவார். ரைட். இங்க வந்து அதாவது சூறா தான், எல்லாமே சூறா தான்.
அப்ப கேட்ட மாதிரி நீங்க பதில் சொல்லுங்க இதுல இருக்கிற மாதிரி. طيب இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் இலக்கணம் படிக்கிறதல்ல நோக்கம். இப்ப நான் மேலதிகமா சொன்னது அது நீங்க விலங்கல்லான பிரச்சனை இல்லை. இங்க நோக்கம் வந்து நீங்க இந்த வசன அமைப்பு வந்து உங்களோட மனதுல பதிவாகணும்ன்ற மட்டும்தான் நோக்கம். طيب இப்ப யார் வாரீங்க? இப்ப முதல்ல நான் சொல்றதை நீங்க பின்னால சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم. السلام عليكم. السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. ما هذه؟ ما هذه؟ هذه صورة أخي هو مهندس. هذه صورة أخي هو مهندس. ما شاء الله. ما شاء الله. طيب இப்போது யார் வாரீங்க? ரெண்டு பேர் வாங்க. نبيلة. நபீலா, தன்சில். السلام عليكم. وعليكم السلام. ما هذا؟ ما هذه؟ ما هذه؟ أي. هذه. هذه صورة أختي هي طبيبة. أختي. ما شاء الله. طيب أحسنتما، بارك الله هذه. فيكما. طيب السلام عليكم. وعليكم السلام. ما هذه؟ ما هذه صورة أختي هي طبيبة. ما شاء الله. هذا الحوار. طيب உஹுத்தி என்று சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அவங்களோட அந்த வளமையாக வர்றதுனால அப்படி வருது. நீங்க அதை மாற்றிக்கொள்ளணும். உஹ்தி. طيب இப்ப யாரு வாரீங்க? புதிய யாரு? ஆயிஷா, யாஸ்மின் ஏற்கனவே சொன்னீங்களா? சொல்லுங்க. السلام عليكم. وعليكم السلام. هذه صورة والد هو معلم. طيب هذه صورة والد வாலிதா. உங்களோட வாலித் தானே, என்னுடைய வாலிதன் எப்படி சொல்றேன்? பின்னால நீங்க இணைக்கணும் வாலிது என்னோட. هذه صورة والدي هو معلم. طيب هذه صورة والدي هو معلم. أحسنت. طيب ما شاء الله. ما شاء الله. طيب السلام عليكم. وعليكم السلام. ما هذه؟ هذه صورة والدي هو معلم. ما شاء الله. طيب بارك الله فيكما. அடுத்தது யார் வாரீங்க? ரெண்டு பேர் புதியாக்கள். ஃபரீதா ஃபாத்திமா. நஸ்கியா. السلام عليكم. وعليكم السلام. ما هذه؟ هذا سورة أمي هو حبيب. ما هذه؟ هذه صورة أمي عمي هو طبيب. هو طبيب. ما شاء الله. طيب السلام عليكم. وعليكم السلام. ما هذه؟ هذه صورة عمي هو طبيب. ما شاء الله. طيب يا ريار وارينه. بارك الله فيكما. أسماء. يا ري மத்திதா பானு. அடுத்தது யார் சொன்னீங்க? கேக்குது இல்ல, சொன்ன சத்தம் போட்டு சொல்லுங்க. நவாலா. சொல்லுங்க.
ரெண்டு பேரும். السلام عليكم. عليكم السلام. ما هذه 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 ابني هو الطالب. ما شاء الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். கேள்வி என்ன கேட்டீங்க? மா ஹாதி. மா ஹாதி. طيب ஜவாப் எப்படி சொன்னீங்க? هذه سورة ابني هو சூரத். طالب. أحسنت. هذه صورة ابني هو طالب. ما شاء الله. ما شاء الله. طيب أبا السلام عليكم وعليكم السلام. ما هذه؟ هذه صورة ابني. صورة ابني هو طالب. இபன்ல இருக்கக்கூடிய அலிஃப் நாங்க விழுத்தாட்டிடும். சேர்ந்து வரும் பொழுது இபன்ல இருக்கிற அலிஃப் விழுந்துடும் என்று நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதாவது உக்தில் இருக்கிறது விழாது. அது வந்து ஹம்சா போட்டிருந்தால் அதுக்கு மேல ஹம்சா போட்டிருப்பாங்க. ஹம்சா வச்சிருந்தால் அது விழாது. அது ஹம்சத்துல் கத்தா. ஆனா இபன்ல இருக்கக்கூடிய அந்த ஹம்சா வந்து ஹம்சத்து வசல். ஆரம்பத்துல மட்டும்தான் வருமே தவிர இடையில வரும் பொழுது விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு அரபு மொழியிலேயே முழு அரபு மொழியிலையுமே 10 பெயர் சொற்கள் தான் இருக்கு. இபன், இபுனா, இஸ்ம், அந்த மாதிரி 10 பெயர் சொற்கள் தான் இருக்கு. அதுல வரக்கூடிய முதல்ல ஆரம்பமாக வரக்கூடிய அந்த அலிஃப் வந்து இடையில வரும் பொழுது நாங்க அதை விழுத்தாட்டிடுவோம். தொய்ப் அப்ப சூரத்து இபினி என்று அப்படின்னு சொல்லாமல் நீங்க இப்ப இந்த கட்டத்துல அப்படி சொன்னா பிழை இல்லை. புத்தகத்துல உங்களுக்கு அதை படிச்சு தரல, சொல்லி தருவாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. சூரத்துபுனி அலிஃப அந்த ஹம்சா விழுத்தாட்டிடுவோம் தானே. சூரத்துப் துப். சூரத்து ஈன்னு சொல்லாம சூரத்துப். சூரத்துபுனி ஹுவ தாலிப். பாரக்கல்லாஹு ஃபீக்குமா. இப்ப இந்த ஹிவாரையும் நீங்க ஏற்கனவே உள்ள அந்த சுவால் ஜவாப் மாதிரி தத்ரீப் மாதிரி 2வது தத்ரீபையும் அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்? வாய்ஸ் கிளிப்ல ஒவ்வொரு தத்ரீபாக நீங்க கட்டாயம் சொல்லணும். அதுதான் உங்களுக்கு பயிற்சியை ஏற்படுத்தும். உங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்க செய்யற பயிற்சியின் அளவுதான் உங்களோட முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால முன்னுக்கு போகலாம். அடுத்தது நான் பார்ப்போம். التدريب الثالث. هات جملا كما في المثال. هات جملا كما في المثال. மிசாலில் இருப்பதை போல ஜும்லாக்களை கொடு. ஹாத்தி என்ற கொடு. தா ஜுமலன், ஜும்லாட பன்மைதான் ஜுமல். ஜும்லாக்களை கொடு கமாஃபில் மிசால், உதாரணத்தில் இருக்கிறது மாதிரி. உதாரணத்துல உங்களுக்கு ஒரு சூறா, அதுக்கு கீழே சலாத்து கலிமாத் 3 கலிமாக்கள் தந்திருக்கிறாங்க தானே. வாலித், அலி. அலி தானே, அலிதான் அவருடைய பெயர். உங்களோட புத்தகத்துல புதுசா புத்தகம் வாங்கினாக்கள்கிட்ட அலி என்று இருக்குதா அல்லது பத்ரன் இருக்குதா? வாலித், அலி, ஓகே. முஹந்திஸ், வாலித், அலி, முஹந்திஸ். இந்த 3 கலிமா வச்சு ஒரு ஜும்லா உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு வாக்கியம். ஹாதா வாலிதி. அப்ப வாலிதோட யாவை இணைச்சிருக்கிறான்? என்னுடைய வாலித். முதாஃப் முதாஃபிலை நான் சொன்னோம், ஒரு கலிமா இன்னொரு கலிமாவோட இணைக்கிறது. முதலாவதுக்கு நான் முதாஃப் பண்ணுவோம், இரண்டாவதுக்கு முதாஃப் இலைஹி. எதன் அளவில் இணைக்கப்படுகிறோ அதுக்கு முதாஃப் இலைஹி அப்படிம்போம். எது இணைக்கப்படுகிறதோ அதை முதாஃப் என்போம். முதலாவது வர்றத தான் இணைக்கப்பட்டுறது முதாஃப், இரண்டாவது வருவது முதாஃப் இலைஹி. அப்ப வாலித் என்ற அந்த கலிமாவை யாவோட இணைச்சிருக்கிறோம். யாண்டா என்னுடைய என்ற அர்த்தம் தானே. இப்ப என்னங்கிறது தான் அது. என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை வாலித். அலி என்றால் அலி, அவருடைய பேர் அலியத்தான் என்றால் அலி. ஹாதா வாலிதி அலி. ஹாதா வாலிதி அலி. ஹுவ முஹந்திஸ். ஹுவ முஹந்திஸ். ஹாதா வாலிதி அலி ஹுவ முஹந்திஸ். வேற என்ன அதிகப்படுத்திருக்கிறாங்க இந்த ஜும்லாவுல? ஹுவ அதிகப்படுத்திக்கிறாங்க. ஹுவன்ற ஒரு தமீரையும் அதிகப்படுத்திருக்காங்க. 2 தமீரை தான் கொண்டிருக்கிறான், 2 பிரதி பெயர் சொற்கள். முதலாவது யாவை கொண்டிருக்கிறான், யா முத்தக்கல்லி. முத்தக்கல்லிம் தன்னிலை தானே, தன்னை குறிக்கக்கூடிய அந்த யா.
அது ஒரு தமீர், அது ஒரு பிரதி பெயர் சொல், என்னுடையங்கிறது. طيب அதே மாதிரி ஹுவங்கிறதும் பிரதி பெயர் சொல். ஹுவங்கிறது ஒரு படர்க்கையான பிரதி பெயர் சொல். அவன், அவனை குறிக்குது, அவர் அல்லது அவன், அவர். طيب ஹுவ முஹந்திஸ். அரபுல அவன், அவர் எல்லாம் வித்தியாசம் இல்லை, எல்லாத்துக்குமே ஹுவ தான். ஹுவ என்று சொன்னால் அவனும் தான், அவரும் தான். طيب ஹாதா வாலிதி அலி ஹுவ முஹந்திஸ். இப்ப நீங்க இத புரிஞ்சிருப்பீங்க. நான் ஹாதாண்ட இஸ்முல் இஷாரா முன்னால மேலதிகமாக்கி இருக்கிறீங்க. அப்புறம் வாலித யாவோட இணைச்சிருக்கிறீங்க, யாவல் முத்தக்கல்லிமோட. பிறகு முஹந்திஸ்க்கு முன்னால ஹுவங்கிறத கொண்டு வந்திருக்கிறீங்க. ஹாதா வாலிதி அலி ஹுவ முஹந்திஸ். சொல்லுங்க பாப்போம். هذا والدي هذا والدي هو مهندس هو مهندس. طيب இப்ப உங்களுக்கு இதை ரெண்டு மாதிரி வாசிக்கலாம். அதாவது நீங்க நிறுத்தாமல் வாசிக்கிறதாக இருந்தா ஹாதா வாலிதி அலியுன் ஹுவ முஹந்திஸ் அப்படின்னு சொல்லலாம். அலியுன் அப்படி சொல்லலாம், நிறுத்தலை என்றா. நீங்க அந்த இடத்துல நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஹாதா வாலிதி அலி நிறுத்துறீங்க தானே, அலி ஹுவ முஹந்திஸ் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். நாங்க நிறுத்தும் பொழுது தன்வீன் சொல்ல மாட்டோம். طيب இப்போது நாங்க பயிற்சி பார்ப்போம். ரைட், யார் சொல்ல வாரீங்க? முதலாவது இருக்கிற உதாரணத்தையே சொல்லிட்டு ரெண்டு பேர் முன் வந்து அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க. இதோ ரெண்டு பேர் தேவையில்ல, ஒவ்வொருத்தர் தானே. طيب முதலாவது ஒருத்தர் முன் வாங்க. யார் வாரீங்க? பல்கிஸ். பல்கீஸ். பல்கீஸ் வந்து முதலாவது உதாரணத்தை சொல்லிட்டு ரெண்டாவது அந்த பயிற்சிக்கு போங்க. இருக்கிறத சொல்லுங்க. هذا والدي علي هو مهندس. طيب இப்ப நீங்க இது சொல்லுங்க. هذه والدتي هتيجة هي الطبيبة. ايوه احسنتي، بارك الله فيك. هذه والدتي خديجة هي طبيبة. احسنتي. طيب அடுத்தது யார் வர போறீங்க? கன்சூல். கன்சூல் வந்து நீங்க பல்கிஸ் சொன்னதையே சொல்லிட்டு அடுத்ததுக்கு போங்க. هذا والدي علي هو مهندس. இல்ல பல்கிஸ் சொன்னதுண்டா கடைசியா சொன்னது. هذه والدتي خديجة هي طبيبة. طيب هذا أخي سعيد هو معلم. ايوه احسنت، بارك الله فيك. طيب ياسمين بشير. هذا أخي سعيد هو معلم. طيب هذه أختي سعيدة هي معلمة. طيب احسنتي، بارك الله فيكم جميعا. طيب அடுத்தது யார் வாரீங்க? أسماء. أسماء. هذه أختي سعيدة هي معلمة. هذا ابني بدر هو طالب. ايوه احسنتي، بارك الله فيك. هذا ابنيان சொல்லுவத நாம சேர்த்து சொன்னா எப்படி சொல்லலாம்? هذا ابني. ايوه هذه இல்ல هذا தானே, هذا தானே. هذا بني، هذا بني بدر، هذا بني بدر هو طالب، هذا بني بدر هو طالب. طيب احسنت. அடுத்தது யாரு? فريدة فاطمة. فريدة فاطمة. هذا بني بدر هو طالب. هذه இல்ல هذه يا هذا هذا ذالக்கு என்ன இருக்குது? ஃபத்ஹா இருக்கு தானே. அப்ப هذا بدر هو طالب. طيب احسنت، بارك الله فيك. هذه بني نذير نذرة نذر هي طالبة. திரும்ப சொல்லுங்க. இப்னாவா? அது இப்னாவுக்கு பின்னால நீங்க என்ன சேர்க்கணும்? طيب சொல்லுங்க திரும்பவும். هذه بنتي نذرة هي طالبة.
நதீரா ரா இல்லையா அங்க நதான்னு தான் இருக்கு. நதா நதா نذر نذر எப்படி ندى ندى ايوه. طيب هذه ابنتي ندى. هذه ابنتي ندى هي طالبة. هي طالبة. احسنتي بارك الله فيك. طيب அடுத்தது யார் வரீங்க؟ யாஸ்மின் சொல்லட்டும் உஸ்தாத். யாஸ்மின். هذه بنتي ندى. هذا عمي حمزة هو طبيبة. هو أنا؟ هو طبيب. هو طبيب. هو أيوة. طبيبة. هو طبيبة ايه اور لا مؤنث. مذكر. ايوه هو طبيب. احسنتي بارك الله فيك. هذا عمي حمزة هو طبيب. هو طبيب. طيب هذا عمي حمزة هو طبيب. எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலாமுக்குரிய இந்த தத்ரீபாத்துகள்ல நீங்க எல்லாமே கட்டாயமாக வாய்ஸ்ல இந்த ஒவ்வொரு தத்ரீபையும் செஞ்சு பயிற்சி செஞ்சு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். التدريب الرابع. التدريب الرابع تبادل السؤال والجواب مع زميلك كما في الأمثلة. அம்சிலான மிசாலுடைய பன்மை அம்சிலா. உதாரணங்களிலே இருப்பதை மாதிரி உங்களோட ஜமீலோட வகுப்பு நண்பரோட சுஆலையும் ஜவாபையும் தபாதுல் பண்ணணும். طيب المثال الأول. المثال الأول من هذا؟ هذا أحمد. من هذا؟ هذا أحمد. المثال الثاني من هذه؟ هذه زينب. هذه زينب. طيب ما الفرق بين المثال الأول والمثال الثاني؟ مثال الأولكم مثال الثانيكم إلى ولا فرق வித்தியாசம் என்ன? مذكر ومؤنث. ذكر مؤنث. முதக்கர் முஅன்னத். அதாவது முதக்கர்ல நாங்க ஒருத்தரை கேட்கும் பொழுது ஒருத்தர் முதக்கரை பார்த்து நாங்க கேட்கும் பொழுது சுட்டி காட்டும் பொழுது மன்ஹாதா, முஅன்னத்தை சுட்டி காட்டி கேட்கும் பொழுது மன்ஹாதி. இது ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கிறோம். هذا أحمد هذه زينب. الآن ننتقل إلى المثال الثالث. மூன்றாம் மிசாலுக்கு நாங்க போவோம். ما هذا؟ هذا مسجد. ما هذا؟ هذا مسجد. ما هذه؟ هذه صورة. هذه صورة. طيب الفرق بين المثال الثالث والمثال الرابع أن مذكر مؤنث. مذكر ومؤنث. طيب مذكر. طيب இப்போ ஃபர்க் வந்து முதல் ரெண்டு உதாரணத்துக்கும் மூன்று நான்கு உதாரணத்துக்கும் இடையில உள்ள ஃபர்க் என்ன வித்தியாசம்? عاقل غير عاقل. அதாவது முதலாவது வந்து நாங்க உயிருள்ள ஆட்களை கேட்டிருக்கிறோம். உயிருள்ளவர்களை கேட்கும் பொழுது நாங்க மண் என்றத பயன்படுத்துவோம். மண் ஹாதா, மண் ஹாதி. உயிரற்றது அல்லது உயிரற்றது மட்டுமல்ல, பகுத்தறிவில்லாததுகளை கேட்கும் பொழுது ஆக்கில், பகுத்தறிவுள்ளதை கேட்கும் பொழுது மண், பகுத்தறிவற்ற மிருகங்கள் கேட்கும் பொழுது நாங்க மா என்கிறத பயன்படுத்துவோம். எனவே உயர்திணைக்கு மண்ணும் அகிரிணைக்கு மாவும் பயன்படுத்துவோம். அரபியில நாங்க என்ன சொல்லுவோம் என்றால் அந்த பகுத்தறிவுள்ளத்துக்கு ஆக்கில், பகுத்தறிவு இல்லாததுக்கு கைரு ஆக்கில், அகிரிணைக்கு கைரு ஆக்கில். طيب எனவே இப்ப நாங்க இந்த ஒவ்வொரு பயிற்சியாக பார்ப்போம். முதலாவது நாங்க இருக்கிறதையே சொல்லுவோம். எனக்கு பின்னால நீங்க தர்தீத் பண்ணுங்க, யாதா பண்ணுங்க. மன் ஹாதா? من هذا؟ هذا أحمد. هذا أحمد. من هذه؟ من هذه؟ هذه زينب.
هذه زينب. زينب. ما هذا ما هذا هذا مسجد هذا مسجد. ما هذه هذه صورة هذه صورة. طيب இப்போது நாங்க ரெண்டு பேராக வாங்க கட்டாயமாக நாங்க எல்லாருமே பாடத்துல முஷாரக்கா பண்ணணும். முஷாரக்காண்டா கலந்து கொள்றது. طيب முஷாரக்கா பண்ணலாட்டி உங்களுக்கு தான் நஷ்டம். இது உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம், அதை நீங்க பயன்படுத்துங்க. طيب எத்தனை பேர் இருக்கிறீங்க வகுப்புல இப்ப மீட்டிங்? 21 இருக்கிறீங்களா? சரி, ஓகே. யார் வாரீங்க? சமீம் சௌஃபிகா. சமீம் பானு, சமீம் சௌஃபிகா. من هذه؟ هذه ليلى. طيب من هذه؟ هذه ليلى. طيب இப்ப அடுத்த வேறொருத்தர் கேளுங்க, இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதாக்கள். زينب أستاذ. زينبா. ما هذه؟ ايوه ما هذه. بديل هذه شجرة. هذه شجرة. طيب புதியாக்கள் ரெண்டு பேர் வாங்க. سفينة. சவீனா. سميرة. سميرة. تفضل. من هذا؟ من هذا؟ هذا عمر. هذا عمر. من هذا؟ هذا عمر. طيب அடுத்தது யார் வாரீங்க? من يجيب. யார் பதில் சொல்றீங்க? من يجيب. من يسأل ومن يجيب. யார் சவால் கேக்குறீங்க, யார் ஜவாப் சொல்றீங்க? من يسأل. சொன்னவங்க சொல்லலாம். ரைட், சொன்னவங்க சொல்லுங்க. யாஸ்மின் உஸ்தாத். யாஸ்மின். ரஷிதால் பானு. ஓகே. من هذه؟ هذه أسرة. طيب من هذه؟ هذه أسرة. طيب வேற ரெண்டு பேர் வாங்க குயிக்கா. فريدة فاطمة. فريدة فاطمة نسكية. ما هذا؟ هذا حمام. ايوه ما هذا؟ هذا حمام. طيب ரெண்டு பேர் வாங்க. خير نساء رجنبان. خير النساء رجنبان. من هذا؟ من علي. من هذا علي. هذا علي. هذا علي. طيب سنتم அடுத்தது யார் வாரீங்க? சமீம் زينب. ما قرآن. هذا القرآن. ما هذا. هذا قرآن. ஒருத்தர் ما هذا ன்னு கேளுங்க. அடுத்தவர் என்ன சொல்லுங்க? هذا قرآن. ما هذا قرآن. طيب கடைசி யார் வாரீங்க? محمد ياسمين. محمد ياسمين. من هذه؟ சொல்லுங்க. فاطمة. هذه فاطمة. طيب من هذه؟ هذه فاطمة. أحسنتم، بارك الله فيكم جميعا. طيب التدريب الخامس. تبادل الحوار مع زميلك كما في المثال. هذا
جدي عمار. ثاني هذا جدي عمار. وهذه جدتي آمنة. وهذه جدتي آمنة. இங்க என்ன மேலதிகமாக என்ன வச்சிருக்காங்கண்டா ஹாதிஹி என்று சொல்லாமல் வஹாதிஹி வாவு சேர்த்திருக்கிறாங்க. இந்த வாவு வந்து அதிகமாக அரபு மொழியில நாங்க பயன்படுத்துவோம். ஏன் அந்த வாவு வந்து இணைக்கிறதுக்கு மேலும் இன்னும். தமிழ்ல வந்து நாங்க தமிழ்ல அப்படி நாங்க ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் இடையில மேலும் இன்னும் மற்றும் அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. சில நேரம் சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டோம். அரபியில் அப்படி இல்லை. வாவுங்கிற இந்த ஹர்ஃபை வந்து அதிகமாக பயன்படுத்துவார்கள். இப்ப ஒருத்தரை சொல்லிட்டு இன்னொருத்தரை சொல்லும் பொழுது இவரு மற்றும் இவர் ரெண்டு பேரும் நாங்க சொல்றோம். அதனால ஹாதா ஜத்தி அம்மார் வஹாதிஹி ஜத்ததி ஆமினா. ஹாதா ஜத்தி அம்மார் வஹாதிஹி ஜத்ததி ஆமினா. போய் இங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். முதலாவது இருக்கக்கூடிய ஜும்லாவுல எத்தனை கலிமா இருக்கு? 3 கலிமா. 3 கலிமாக்கள். 4 கலிமா. 4 இருக்கு. 4 இருக்கு. வேற 2 இருக்கு. வேற ஏதாவது கருத்து இருக்குதா? 3 கருத்து சொல்லிக்கிறேன். 4 இருக்குதுன்னு சொல்றாக்கள் வந்து மேலதிகமா இப்ப சொல்றாங்க. அவங்கள்ட்ட கேட்போம், எது எது 4 சொல்லுங்க பாப்போம். முதலாவது எது? அப்ப 4 கலிமா இருக்குது. ஒன்று ஹாதா. ஹாதாங்கிறது இஸ்முல் இஷாரா, எனக்கு தெரியும், சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு பெயர் சொல் ஹாதா. ஜத், ஜத்துங்கிறது 2வது கலிமா. ஜத், ஜத்தோட இன்னொரு யா பின்னால இணைக்கப்பட்டிருக்குது. யாவோட ஜத்தை இணைச்சிருக்கிறோம் தானே. அப்ப யா வந்து 3வது கலிமா. யாங்கிற தமீர், ஒரு பிரதி பெயர் சொல், தமீர் முத்தக்கல்லிம் தானே. அம்மார் கலிமா ராபியா, 4வது கலிமா அம்மார். தைப், அப்ப இதுல 4 கலிமா இருக்கு. தைப், இப்ப கீழே உள்ள ஜும்லால எத்தனை கலிமா? 5 கலிமா. 5 வா 5 கலிமா. அப்ப முதலாவது உள்ள ஜும்லாவுல 4 கலிமாத். 4 கலிமாத். இரண்டாவது ஜும்லாவுல في الجملة الثانية 5 كلمات. 5 كلمات. رايت. இப்ப நீங்க சொல்றீங்க 5 கலிமாத். ஆனா வாங்கிறது ஒரு கலிமாவா? இல்ல உஸ்தாத், அது ஹர்ஃப் தானே. ஹர்ஃப்ங்கிறது ஒரு கலிமா இல்லையா? ஹர்ஃப் எப்படி உஸ்தாத் கலிமாவாகும்? இல்லையே. ரைட். அரபு மொழியில எத்தனை வகையான கலிமா இருக்குது? 3 வகையான கலிமா. ஹர்ஃபும் கலிமா தான். 3 வகையான கலிமா. அப்ப என்னென்ன சொல்லுங்க பாப்போம். حرف فعل اسم فعل حرف فعل حرف. அதாவது இஸ்ம் என்றால் ரைட், இஸ்ம் என்றால் என்ன பெயர் சொல், ஃபிஅல் என்றால் வினை சொல், ஹர்ஃப் என்றால் இடைச்சொல். வாவுங்கிறது ஒரு இடைச்சொல். இடைச்சொல்லும் ஒரு கலிமா தான். இடைச்சொல்லும் ஒரு சொல் தான். கலிமாண்டா சொல். அரபு மொழியில இடைச்சொல்லும் ஒரு சொல், தமிழ்ல இடைச்சொல்லும் ஒரு சொல் தானே. பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல் தானே. இஸ்ம் ஃபிஅல் ஹர்ஃப். طيب وهذه جدتي آمنة. இப்ப அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த ஜும்லாவை நீங்க சரியா சொல்றதுதான் முக்கியம். طيب اهلا وسهلا. اهلا وسهلا. هذا جدي عمار وهذه جدتي آمنة. آمنة. طيب اهلا وسهلا. اهلا وسهلا. طيب யார் சொல்றீங்க அடுத்தது? பயிற்சி نبيلة. ياسمين بشير نبيلة. அடுத்தது நுஸ்கியா. هذا والدي أحمد وهذه والدتي زينب. طيب திரும்ப சொல்லுங்க. أهلا وسهلا. هذا والدي أحمد
وهذه والدتي زينب. أحسنتم. أهلا وسهلا. أهلا طيب وسهلا. இப்ப هذا والدي أحمد وهذه والدتي زينب. أهلا وسهلا. طيب இப்ப நீங்க சொல்லுங்க, நபீலா கேளுங்க. நீங்களா கேட்டீங்க, கேட்கல, நீங்க முதல்ல சொல்லுங்க. طيب அடுத்த ரெண்டை. هذا ابني علي وهذه ابنتي أبلة. طيب இன்னொரு முறை சொல்லுங்க பாப்போம். இப்னுல இருக்கிற ஹம்சா ஹம்சத்துல் வஸ்ல் அதை எல்மெண்டா விழுத்தாட்டிட்டு சொல்லுங்க. هذا ابني علي وهذه ابنتي أبلة. ايوه احسنت بارك الله فيك. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. أهلا وسهلا. أهلا طيب அப்ப هذا ابني சொல்றதை விடவும் هذا ابني தானே, هذا هذا ابني ابني علي وهذه ابنتي وهذه ابنتي عبلة. طيب احسنتما بارك الله فيكما. வேற ரெண்டு பேர் வாங்க. حسينة أستاذ. حسنا نسجيا. طيب هذا أخي عمر وهذه أختي هدى. طيب இப்ப நீங்க சின்ன பிழை ரெண்டு விட்டிருக்கிறீங்க. அந்த ரெண்டு பிழையும் பிழை என்று சொல்லத்துக்கு இயலாது இப்ப உங்களோட நிலைமையில. ஆனாலும் அது நாங்க ஏற்கனவே பலமுறை திருத்திருக்கிறோம். ஹரக்கத் பிழை. ரைட், திரும்ப சொல்லுங்க. هذا أخي عمر وهذه எப்படி உங்களுக்கு நீங்க புத்தகத்துல வாசிக்கிறீங்களா அல்லது ஸ்கிரீன்ல வாசிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல தான் உஸ்தாத். உமரா அல்லது உம்ரா? அதுல வந்து மீமுக்கு லம் ஃபத்ஹா இருக்கா அல்லது சுக்கூன் இருக்கு? உமர் தான் உஸ்தாத். ஐயோ அஹ்சன்தி. இப்ப சொல்லுங்க. هذا أخي عمر وهذه أختي هدى. ايوه احسنتي بارك الله فيك. أستاذ. طيب பதில் சொல்லுங்க. கால் வருது, மைக் ஆஃப் பண்ணுங்க. கால் வர்றாங்க. أهلا وسهلا. عايشة بدل سؤال أستاذ. عائشة. هذا عمي معاذ وهذه عزيزة. طيب هذا عمي معاذ وهذه عمتي عزيزة. طيب هذا عمي معاذ أهلا وهذه وسهلا. عمتي عزيزة. أهلا وسهلا. طيب أهلا بارك الله وسهلا. فيك. அப்ப இது மாதிரி தான் இந்த பயிற்சியும் நீங்க அப்படித்தான் வாய்ஸ் கிளிப்ல அனுப்பணும் முன்னர் சொன்ன மாதிரி. இப்ப நான் கடைசி பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். التدريب السادس தானே, சாதிஸ்ண்டா சித்தா, ரகம் சித்தா, ஆறாவது தத்ரீப். அஜிப் عن الأسئلة التالية. தாலியா வரக்கூடிய அஸ்இலாக்களுக்கு ஜவாப் சொல்லு. ரைட், இப்ப நீங்க ஜவாப் புத்தகத்துல எழுதலாம். அதே மாதிரி நீங்க சொல்லலாம். நான் கேட்கும் பொழுது யாருக்கும் சொல்லலாம். மன் வாலிதுர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா. عبدالله. الله. طيب من والدة الرسول صلى الله عليه وسلم. آمنة. آمنة. طيب அப்ப முழுமையாகவும் சொல்லலாம். ஒருத்தர் சொன்ன மாதிரி அதுவும் நல்ல பதில். வாலிதுஹு அப்துல்லா வாலிதத்துஹு ஆமீனா. அல்லது பிரதி பெயர்ச்சொல் கொண்டு வராமல் தமீர் கொண்டு வராமல் நாங்க எப்படி சொல்லலாம்? வாலிதுர் ரசூலி அப்துல்லா வாலிதத்துர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனா அப்படின்னு சொல்லலாம் தானே. பல மாதிரியும் நாங்க ஒன்றுக்கு ஜவாப் சொல்லலாம். ஆனா அரபு மொழியில எப்பயுமே நாங்க எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்றோமோ அதுதான் விரும்பத்தக்கது. طيب من والد الرسول صلى الله عليه وسلم. والده عبد الله. من والدة الرسول صلى الله عليه وسلم. والدته آمنة. طيب آمنة. من جد الرسول صلى الله عليه وسلم. عبد المطلب. طيب جده عبد المطلب.
طيب من عم الرسول صلى الله عليه وسلم؟ عمه عمه حمزة عباس حمزة. رضي طيب الله عنه. மணி பினி பாருங்க, ஒரு விஷயத்த முதல்ல இப்ப நீங்க முன்னால வந்த 4 கேள்வியிலையும் எப்படி வந்திருக்குதுண்டா, வாலிதுன் அர் ரசூல் வரல தானே. வாலிதுர் ரசூலி, ரசூலுடைய வாலித், வாலிதத்துர் ரசூலி தன்வீன் எடுத்து இருக்கிறோம். வாலித ரசூலுடைய வாலிதா, ஜத்துர் ரசூல் ரசூலுடைய ஜத்து, அம்முர் ரசூலி. طيب அதே மாதிரி தான் எல்லாமே. அடுத்தது மணிபுனுர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம். இப்ராஹிம். அதே மாதிரி எந்த ஜவாப் சொன்னாலும் பிழை இல்லை. இப்னுஹு இப்ராஹிம் அல்லது இப்னுஹு அல் காசிம் இப்னுஹு அப்துல்லாஹ். طيب இங்க நீங்க பாருங்க, மேல் எல்லாம் மண் நூனுக்கு சுகூன் தான் இருக்கு. ஆனா இங்க 5வது கேள்வியில நூனுக்கு கஸ்ரா இருக்கு. யாருக்கு காரணம் தெரியும்? அலிஃப் வந்து விழுந்துரும் உஸ்தாதா, அப்படிங்கும்போது அங்க சுக்கூன் இருக்கு, 2 சுக்கூனும் கட்டிக்க முடியாது. அதாவது ஒரு சுக்குனுக்கு அப்புறம் வர்ற ஹம்சத்துல் வஸ்ல் வந்துச்சுன்னா அந்த சுக்குன் வந்து கசரா பெறும், அந்த ஹம்சத்துல் வஸ்ல் வந்து வீழ்த்தப்படும். அதாவது இங்க ஹம்சத்துல் வஸ்ல் இருக்குது தானே. ஹம்சத்துல் வஸ்ல் வந்து ஹம்சத்துல் வஸ்ல் இங்க விழுத்தாட்டப்படணும், ஏதாவது நடுவுல வந்து இருக்குது. அப்ப இபுன்ல இருக்கக்கூடிய அந்த ஈ என்றதை நாங்க சொல்ல மாட்டோம், ஹம்சா விழுத்தாட்டிடும். விழுத்தாட்டினா என்ன இருக்குதுன்னா, மீமுக்கு நூனுக்கு சுக்கூன் இருக்கு, மண்ன்றது நூனுக்கு சுக்கூன் இருக்கு, வாவுக்கும் சுக்கூன் இருக்கு. 2 சுக்கூன்கள் பக்கத்துல வரும் பொழுது முதலாவது ஆமா அதை நாங்களால வாசிக்க முடியாது. அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால், முதலாவது வரக்கூடிய சுக்கூனுக்கு கஸ்ரா செஞ்சிருவோம். அப்ப மண் என்றிருந்தது மணிபுனுர் ரசூல்னு நாங்க வாசிக்கிறோம். மணிபுனுர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். طيب அதே மாதிரி தான் இது எல்லா டைம்லயும் கஸ்ரா வச்சுதான் வருமா, இல்ல தம்மா கூட வரலாமா? பொதுவாக கஸ்ரா தான் நீங்க வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். طيب அதே மாதிரி மணிபுனத்துர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மணிபுனத்துர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜவாப் இப்னத்துஹு ஃபாத்திமா ஃபாத்திமா طيب ஸைனப் உம்மு குல்தும். இப்னத்துஹு உம்மு குல்தும். எந்த ஜவாப் சொன்னாலும் சரி. طيب மன் இப்ப ஜவாப் நீங்க தான் சொல்லணும். மன் வாலிதுக். வாலிதுல பேர் மன் ஜத்துக். ஜத்துஹு ஜத்தி வருஷை முஹம்மத். طيب மன் அம்முக். இப்ப நான் எப்படி கேக்குறேன்னா, உங்களோட புத்தகத்துல இருக்குது வாலிதுக்கன்னு இருக்குது. நான் எப்படி கேக்குறேன்னா, வாலிதுக்கி ஜத்துக்கி அம்முக்கி, அதை நாங்க நிறுத்தும் பொழுது வாலிதுக் அம்முக் ஜத்துக் இந்த மாதிரி மொழிகிறோம். طيب மன் சதீக். அல்லது இப்ப உங்கள்ட்ட நான் கேட்கும் பொழுது மன் சதீகத்துக், மன் சதீகத்துக்கி, அதான் மன் சதீகத்துக் என்று நாங்கள் நிறுத்துறோம். طيب இதுதான் இன்றைய பாடம். எனவே நீங்க இந்த சுவால்களை உங்களுக்கு மத்தியிலையும் செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். இன்னொருத்தர்கிட்ட உங்களோட புத்தகத்திலையும் நீங்க எழுதுங்க. அதே மாதிரி வாய்ஸ் கிளிப்லையும் கேள்வி கேட்டு அதுக்குரிய ஜவாபையும் நீங்க சொல்லி அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாங்கள் சந்திப்போம். எங்களுடைய நேரம் முடிவடை